இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தலைப்பு சமூக நல்லிணக்கம். நாங்கள் கோவையிலே கோட்டமேடு பகுதியிலே எனது சித்தப்பா வீட்டில் இருந்த பொழுது, அந்த வீதி ஈஸ்வரன் கோவிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற வீதி சாமரா வீதி. அந்த வீதியிலே நிறைய அந்தணர்கள் குடியிருந்தார்கள். என்ன அவர்களுடைய ஒரு பழக்கம் என்றால், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரவர் வீட்டில் அவரவர் இருப்பார்களே தவிர அடுத்தவர்களுக்கு உதவி புரிய அவர்கள் வெளியே வர மாட்டார்கள். இது எங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. அந்த வீதியில் இருக்கிற இளைஞர்கள்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ஏன் இப்படி இருக்கிறார்கள், நாம் அதை மாற்றினால் என்ன என்ற முறையில் எந்த வீட்டிலே எந்த பிரச்சனை இருந்தாலும், உதாரணமாக 2 சகோதரிகள் இருக்கிற ஒரு வீட்டிலே ஒரு துக்கம் நடந்துவிட்டது. யாரும் அந்த வெளியிலே வாசப்படியில் இருந்து வேடிக்கை பார்த்தார்கள், அவர்களுக்கு உதவி யாரும் வரவில்லை. அந்த நேரத்தில் இளைஞர்களாகிய நாங்கள் அந்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று செய்தோம். இவ்வாறு நல்லிணக்கத்திலே நடந்தோம். அதே சமயத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது பெண்கள் எல்லாம் வெளியிலே வேலை செய்து விட்டு வந்தாலும் வேறு வகையிலே வந்தாலும் அந்த வகையிலே வருகின்ற பொழுது அவர்கள் நேரடியாக அவர்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் நேராக நடராஜ் பேட்டரி கடை என்ற இடத்திலே வருவார்கள். அந்த பேட்டரி கடையில் இருக்கிற வேலை செய்கிற பசங்கள் அவர்கள் கூட அழைத்து சென்று அந்த இடத்துல அவர்கள் வீட்டில் விடுவார்கள். இது அவர்களுக்கு அந்த வகையில் செல்கின்ற வகையில் ஏதேனும் ஏற்பாடு ஏற்படுமா என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. இதை விசாரித்து சமூக நல்லிணக்கத்திற்காக எங்களுடைய அடுத்த வீதியிலே சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஸ்ட்ரீட் என்ற பகுதி இருந்தது. அந்த பகுதியிலே என்னுடைய சித்தி மகன் குடியிருந்தான். அவனுக்கு அந்த பகுதியிலே இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள் எல்லோரும் அவன் ஏழ்மையான நிலையில் இருந்தால் அவனுக்கு உதவி புரிந்தார்கள். அவர்களுக்கு நல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சென்று பார்த்து, ஏன் இந்த நிலை, அவர்கள் தாராளமாக அந்த டவுன் ஹாலிலிருந்து வந்து அந்த சாமரா வீதி வழியாக அவர்கள் வீட்டுக்கு செல்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று அந்த அந்த இஸ்லாமிய சகோதரிடம் பேசினோம். அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவர்களும் அதே மாதிரி ஈஸ்வரன் கோவிலுக்கு மேல்புறத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சகோதரர்களும் இன்னும் நன்றாக ஒரு முறையிலே உறவோடு நன்றாக பேசிக்கொண்டு நன்றாக இருந்தோம். அப்பொழுது அந்த சமயத்திலே தான் அந்த குழந்தைகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் வெளியிலே போயிட்டு தான் அவர் வீட்டுக்கு செல்வதிலே எந்த இடர்பாடும் இல்லாமல் இருந்தது. இதற்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி கூறினோம். அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற இந்துக்கள், அதுக்கு பகுதியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருக்கிற தெருவில் இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள், அதே மாதிரி இந்த கோனியம்மனில் அந்த ஈஸ்வரர் கோயில் மேல் பகுதியிலே இருக்கிற கிறிஸ்தவர் எல்லோருடையும் அடிப்படையிலே நன்றாக பேசி சகோதரர்களாக நாங்கள் பழகினோம். எல்லா விஷயத்திலும் ஒன்றாக ஒற்றுமையாக நடந்து கொண்டோம். அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஸ்ட்ரீட்டில் மேலே தான் காக்கா கடை என்று அந்த இஸ்லாமிய சகோதரர் நடத்துகின்ற அந்த கடை இருக்கும். அந்த கடையிலே தான் இவர்கள் சென்று எல்லா பொருட்களையும் மளிகை பொருட்களையும் வாங்கி வருவார்கள். எங்கள் சித்தப்பா வீட்டிலெல்லாம் அதற்காக ஒரு நோட்டு வைத்திருந்தார்கள். மாதத்துக்கு ஒரு தான் பணம் தருவார்கள். ஆனால் அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் எழுதி கொடுப்பார்கள். அந்த வகையிலே அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கடைக்காரர்களிடம் சரி மற்றவர்களோடும் சரி மிக நன்ற முறையில் உறவினை நாங்கள் நன்றாக வளர்த்து கொண்டோம். நாங்கள் அந்த நிலையில் எந்த காலத்திலையும் நாங்கள் அங்கே பிரச்சனை வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. நான் 2074 4 வருடங்கள் அந்த பகுதியிலே தங்கியிருந்து விட்டு நான் என் சொந்த ஊருக்கு வந்ததற்கு பின்னாலே தான் அங்கே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த பகுதியிலே நான் மீண்டும் செல்கின்ற பொழுது ஒப்பனகார ஸ்ட்ரீட் பகுதி, இந்த கொட்டமேடு பகுதியெல்லாம் போலீஸ்கார் நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்ப்பதற்கே எங்களுக்கு ஒரு மிகவும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்படியெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாகவும் நல்ல முறையில் ஒரு பழகி கொண்டும் நல்ல பண்டிகை காலங்களிலே கூட ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டும் இருந்த இடத்திலே இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது என்று நாங்கள் வருந்தினோம். அவர்களும் வருந்தினார்கள். நான் நண்பர்களை அந்த மாதிரி நண்பர்களெல்லாம் சென்று பார்க்கின்ற பொழுது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவர்களுக்கும் என் மீது எந்த விதமான அந்த ஒரு தயக்கமும் இல்லை. அவ்வாறு பழைய நண்பர்களை சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைத்து பார்த்து இப்பொழுது இந்த மாதிரி ஆகிவிட்டது என்று வருந்தினார்கள். எனவே நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன், அந்த சகோதரர்கள் எல்லாம் எல்லா விதமான வேற்றுமைகளை எல்லாம் மறந்துவிட்டு அன்றைக்கு நாங்கள் பழகின பழக்கமும் அந்த எங்களுக்குள் நிகழ்ந்த அன்பும் இன்றைக்கு நினைத்தார் மனதிற்கு இதமாக இருக்கிறது. அதே மாதிரியான நட்பு அது பின்னாலே அந்த நாட்கள் நகர அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைந்து இன்றைக்கு நல்ல முறையிலே அவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள், பழைய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த போது
எங்களுடைய அந்த நிறைந்த அன்பும் பாசமும் பற்றும் இன்றைக்கும் ஞாபகத்திலே வந்து மனதிற்கு ஒரு நல்ல ஒரு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அந்த நண்பர்களையும் மறக்க முடியுமா? இன்றைக்கு ஏன்னால் எனக்கு 75க்கு மேல் ஆகிவிட்டது. அன்றைக்கு எனக்கு 24 வயதில் அங்கே இருந்தேன். ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு முன்னாலே நாங்கள் இருந்த நண்பர்கள் யார் யார் இப்பொழுது இருக்கிறார்கள் இல்லை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நண்பர்களுடைய அன்பும் அந்த பாசமும் என்றைக்கும் மனதிலே நினைவுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு அந்த மத நல்லிணக்கத்தை நினைத்து இந்த நேரத்திலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதுவும் தொடர வேண்டும் என்று இறைவனை, எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.